வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சுரைக்காயில் அடை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். செய்ய தேவையான பொருட்கள், நான் 100 கிராம் இட்லி அரிசி எடுத்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை உருட்டு, 3ஐயும் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 3 வரமிளகாய், ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சுரைக்காயை கேரட் செதுக்கிறதுல இது போல் செத்தி வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவியது, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் அரிசி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு, வெள்ளை உருட்டு, துவரம்பருப்பு, வரமிளகாய், இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன், ஆனால் இதிலே சேர்த்துக்கலாம், நல்லா சேர்த்து அரைச்சிருவோம். சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். நான் இது வந்து இன்க்ரீடியன்ஸில் சொல்லலை. இப்போ இதோட தேங்காய், சுரைக்காய், வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு, எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ எல்லாம் நல்லா கலந்தாச்சு. அடுத்து அடை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சாச்சு, ஹீட் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், அடைக்கு எப்பயுமே நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும். இதில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இது போல் பவுலில் தண்ணி வச்சுட்டு அப்படியே தட்டிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது போல் ஓரங்கள்லாம் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக மேலே கொஞ்சமாக நல்லெண்ணெய், நல்லா எல்லா சைடும் வேகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பெரட்டி போடலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வந்துடுச்சு, எடுத்துடலாம். நம்மளோட அருமையான அற்புதமான சுரைக்காய் அடை தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.